பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தோழர் இன்னைக்கு பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாள். ஆமாம் தோழர், இன்னைக்கு விடுதலை தலைப்பு அண்ணா நினைவு நாளை ஒட்டி ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்க அறிக்கை தான் தலைப்புச் செய்தி. அண்ணா உடலால் மறைந்தார், தொண்டால் நம்மிடையே வாழ்கிறார் என்று தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் கூட அண்ணா மறைந்த போது அண்ணா மறைந்தார் அண்ணா வாழ்க என்று தலைப்பிட்டு எழுதியிருந்தார். ஏனால் அண்ணா என்பதென்ற தனி மனிதர் உடலால் மறைந்திருக்கலாம், ஆனால் அவருடைய சிந்தனைகள், அவருடைய சாதனைகள் அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்மோடு பயணித்து வருகின்றன. அதை அடிப்படையாக வைத்து சரித்திரம் படைத்த அண்ணாவுடைய சாதனைகளை தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் வழியில் தொடர்ச்சியாக வருகிறது என்று அந்த அறிக்கையை தெளிவாக கூறிவிட்டு, அண்ணா என்ற கேப்டனின் கப்பல் எத்தனை புயல்கள் வந்தாலும் பெரியார் என்ற கலங்கரை விளக்கத்தின் துணையோடு கரை நோக்கிய பயணத்தை நிச்சயம் வெற்றிகரமாக நடத்தும் என்றால் மதவெறி, ஜாதி வெறி, ஆரிய மாயரை இலக்கை அடைவது உறுதி உறுதி உறுதி. இன்னைக்கு கூட ஆசிரியர்கள் காலையில் அண்ணா நினைவிடத்தில் மலர்மாலை வைத்து மரியாதை செலுத்தியிருப்பது செய்தியாளர்கள் கூட செய்தியாளரோடு சந்தித்து, அதாவது ஆரிய மாயை என்பது கூலிகளை ஏவுவார்கள், புதிய புதிய வித்தைகளை காட்டுவார்கள், எனவே அவர்களெல்லாம் எதிர்கொண்டு முறியடிக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியை சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது பைத்தியர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வதில்லை, அதாவது கேள்வியை கேட்ட செய்தியாளரை நோக்கிய பதில் அல்ல, அந்த கேள்வி ஒரு நபரை பற்றி கேட்கிறார்கள், இந்த நபரை பற்றி சொல்லியிருக்கிறாரே என்று அந்த நபரை சுட்டிக்காட்டி, பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் நாங்கள் எப்போதும் பதில் சொல்வதில்லை, மனிதர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் மட்டுமே பதில் சொல்லி கொண்டு பழக்கப்பட்ட நாங்கள் இத்தகைய வெளிப்பிடித்தவர்களுக்கு பதில் சொல்லி கீழே இறங்க விரும்பவில்லை என்று முடித்திருக்கிறார். அவர் யார், அந்த நபர் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இரண்டாம் பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு தோழர். திரைப்பட இயக்குனர் சிபி சந்தர் அவர் சொல்லியிருக்க அவதூறு பேரொழி சீமான் பற்றி, நாம் தமிழர் கட்சி உருவாவதற்கு முக்கிய காரணிகளாக இருந்தவர்களில் நானும் ஒருவன் என்பதை நிரூபிக்க இந்த ஒளிப்பட ஆதாரம், இன்னும் இதுபோல் ஆதாரங்கள் என் சேமிப்பில் இருக்கிறது, அவசியம் என்கிற போது அதனையும் வெளியிடுவேன் அப்படின்னு விட்டுருக்கிறாரு. அதோட நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் பொதுமக்களும் எல்லாரும் பார்வையாளரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப சிபி சுந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறப்பலேருந்து நான் இருந்தேன், திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒருங்கிணைத்த அந்த கூட்டத்தில் சீமான் பேசியிருக்கிறாரு, அந்த பேச்சோட உணர்ச்சி வயப்பட்டு பல்வேறு வெறும் அந்த கட்சியில் இருந்து களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறைக்கு போயிருந்த போது அவர் வெளியில் வர்ற வரைக்கும் ஏறக்குறைய 67 கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன். அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னப்ப இயக்குனர் மணிவண்ணன் அவர்களும் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்களும் அதிலிருந்து வேறுபட்டு விலகி விட்டார்கள். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சித்தாந்தத்தில் எதிர்நோக்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ ஒரு நாளில் ஈசிஆரில் கோகனட் ரிசார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு கூட்டம் ஒரு டிஸ்கஷன் சொன்னாங்க. நான் அதுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்துருக்கப்ப பார்த்தா அங்கே போயிருந்ததில் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, என்னை மட்டும் வெளியில் விட்டுட்டாங்க. நான் இருக்கிறப்ப எப்படியாவது உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக உள்ளே போய் பார்க்குறப்ப அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி அனுப்பிய முழுவதும் பார்ப்பனர்கள் தான். அவங்க ஒரு திட்டத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, பெரியாரை கூட போற்றி புகழணும், பெரியாரிஸ்டர்கள்ட்ட ஆதரவாக இருக்கிற இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பெரியாருக்கு எதிராக பிரபாகரனை கட்டமைக்கணும், பிரபாகரனை முன்னிறுத்தணும். அப்போ என்ன இவங்களோட அடிப்படை நோக்கமாக இருக்குன்னா, பிரபாகரனை காலி பண்ணிடணும், அடுத்து அதுக்கு ஆதரவாக அன்று முதல் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருந்த பெரியாரிஸ்டுகளும் பிற முற்போக்கு அமைப்புகளும் இவங்க எல்லாத்தையுமே சிக்கலில் உண்டு பண்ணி வச்சிடணும். அப்புறம் பெரியாரையும் தமிழ் தேசியவாதிகள் இருந்தவங்களையும் எதிர்ப்பு துருவமாக நிப்பாட்டிட்டு அந்த தமிழ் தேசியக்காரங்களை அப்படியே தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசிட்டு பெரியாரை சிறுமைப்படுத்தி விட்டு
பின்னர் அந்த தமிழ் தேசியவாதிகளின் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வஉசி, நாவலர் சோமசுந்தர பாரதியார், கியாப்பே, ஆதித்தனார், வள்ளலார், வைகுந்தர், இவங்க எல்லாத்தையும் வந்து இவர்களோட சுய ஒழுக்கத்தை வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தி அவங்களையும் காலி பண்ணிட்டு கடைசியில் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாமே வந்து பார்ப்பனர்கள் சொல்கிறது தான், பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்ற மாணிக்க திராவிட கொள்கைகளையும் தமிழ் தேசிய கோட்பாடுகளையும் சிதைத்து பார்ப்பனிய மேலாதிக்க கோட்பாட்டை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்காக RSS கும்பலால் உருவாக்கப்பட்டவரே சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இதோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் சிறையில் பார்க்க போனவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காரு, யார் யார் பார்க்க போயிருக்காங்க. அப்படி போனவங்கள பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகள், விசிக, மதிமுக, திமுக, ஈழத்தின் ஆதரவு கொண்ட திரைப்பட இயக்குநர்கள் பாலா, கவிஞர் முத்துக்குமார் மற்றும் திரைப்பட சார்ந்த எல்லாரும் போயிருக்காங்க. ஆனால் இவர்களை தாண்டி ஒரு 7 பேர் அந்த பெயரில் இருந்திருக்காங்க. அவர்கள் யார் என்று விசாரித்த போதுதான் அவர்கள் எல்லாருமே ஆடிட்டர் குருமூர்த்தியால் அனுப்பப்பட்டவர்கள் என்பது உறுதியான நிலையில் மெல்ல மெல்ல நாம் தமிழரிலிருந்து விலக திட்டமிட்டேன் என்று சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, நாம் தமிழர் என்பதும் சீமானும் பார்ப்பனிய பனியா கும்பலால் ஆட்டுவிக்கப்படும் ஒரு பேராபத்து என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். 2010ஆம் ஆண்டே ஆரிய பார்ப்பனர்கள் கை பொம்மையாகிவிட்டார் என்று நான் கூறிய போது என்னை எள்ளி நகையாடிய அனைவரும் அந்த நாம் தமிழர் உள்ளவங்க தற்போது திமுக மற்றும் பிற கட்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மணிக அந்த இயக்குனர் பதிவிட்டிருக்கிறார். தோழர், அடுத்து தலையங்கம், பட்ஜெட்டை பற்றிய தலையங்கத்தை வந்து ஏராளமான புள்ளி விவரங்களோடு இந்த தலையங்கம் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இந்த தலையங்கத்தோட முக்கிய நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களை எவ்வாறு இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த பட்ஜெட் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. கடந்த 2024-2025ஆம் ஆண்டுக்கான இந்த பட்ஜெட்டில் 2140 கோடி ரூபா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அதில் 800 கோடி ரூபா மட்டும்தான் செலவு பண்ணிடுவாங்க. எவ்வளவு? 2140 கோடியில் 800 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னா மீதி தொகையை செலவு செய்யவில்லை அப்படிங்கிறது வந்து தெரியுது. பொதுவாக இந்த அரசு வந்ததுலேருந்தே பொதுவாக சமூக நீதிக்கு எதிராக அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் இருக்கிறாங்க. ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தனியார் மயப்படுத்தி வருகிறார்கள். இதனால் சமூக நீதி கேள்விக்குள்ளாகிறது. எனவே இந்த சமூக நீதி அடிப்படையில் இதை அணுக வேண்டும் என்கிறதோடு இந்த தலையங்கம் முடிஞ்சிருக்குது. அந்த பல்கலைக்கழக மானிய குழு வரவு அறிக்கை, அதுக்கு பொதுமக்கள் மற்றும் கல்வியாளர்கள் மாணவர்கள் கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லி பிப்ரவரி 5ஆம் தேதி கடைசி நாள்னு சொல்லி மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. இதோட பாதிப்பு என்ன? இந்த வரைவு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியா அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க திராவிட மாணவர் கழக தோழர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி இன்னைக்கு அந்த செய்தி கூட வந்திருக்குது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியான திருமங்கலம் கப்பலூர் கலை அறிவியல் கல்லூரி முன்பாக இந்த வரைவு குலத்தில் உள்ள பாதிப்புகள், வரைவு திட்டத்தில் உள்ள பாதிப்புகளை எடுத்து கூறி துண்டறிக்கை வழங்கியிருக்கிறார்கள் திராவிட மாணவர் கழகங்கள். மேலும் பல்வேறு கல்லூரிகளிலும் இது தொடர்பாக திராவிட மாணவர் கழக தோழர்கள் துண்டறிக்கை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றனர். தோழர், இன்னொரு முக்கிய செய்தி, ஒன்றிய அரசின் கடன் உத்தரவாத திட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அந்த கடன் கிடைப்பதில்லை என்று சிறு குறு தொழில்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வாசுதேவன் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமானது, அதை முதல் தலைமுறையாக வந்து கடன் அணுகிறாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த கடன் அவங்களுக்கு கிடைக்கிறதுல நிறைய இடர்பாடுகள் இருக்குது. ஆனால் பெருநிறுவனங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்குது, கடனும் எளிமையாக கிடைக்குது, தள்ளுபடியும் எளிமையாக கிடைச்சிருக்கு, பிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. 7ஆம் பக்கத்தில் வந்து ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்படும் விண்ணப்பம் நடவடிக்கை கோப்புகளை 5 ஆண்டுகள் பராமரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு சொல்லியிருக்கு. இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வந்து அந்த மனுக்களை வந்து சட்டப்பிரிவு 7(1) கீழ் தகவல் வழங்க வேண்டியது பொது தகவல் அலுவலரின் கடமை. பொது தகவல் அலுவலரப்போ வந்து அவங்க நேரடியாக வரணும்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மனு செய்யறப்போ வந்து விண்ணப்பம் கேட்குறாங்க, என்ன கோரிக்கை கேட்டாலும் அதை அந்த குறிப்பிட்ட கால நிர்ணயத்துக்குள்ள அனுப்பியாகணும். இவங்க மறுபடியும் அதை மேல்முறையீடு செய்யலாம்.
மேல்முறையீடு பண்ணுறப்பையும் அதற்கான கால அவகாசத்துக்குள்ள அவங்க அந்த தகவலை கொடுக்கணும். இது தொடர்பான சுற்றறிக்கை தான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அனைத்து துறைகளின் தலைவர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள், மனிதவள மேலாண்மை துறை செயலர் மதுரை மீனாட்சி சுந்தரம் அனுப்பியிருக்க சுற்றறிக்கையில் தான் அவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை மேற்கொள்ளக்கூடிய மனுக்கள் மற்றும் முக்கிய தீர்வுகள் பெறும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட கோப்புகளை மனு பெறப்பட்ட நாள் முதல் 5 ஆண்டுகள் வரை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவுறுத்தல்களை தலைமைச் செயலக துறைகள், துறை தலைமையகங்கள் மற்றும் அதன் கீழ் இயங்கும் அனைத்து பொது அதிகார அமைப்பில் உள்ள பொது தகவல் அலுவலர்கள் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதில் இன்னொரு முக்கிய செய்தி என்னன்னா, இந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் நடைபெறுற விசாரணை இருக்குல்ல, அந்த விசாரணை நடக்கிற பொழுது பொது தகவல் அலுவலர் தான் நேரடியாக வரணும். அப்படி அவர் வர முடியல, வேற எதுவும் வேலை சூழல் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு இணையான ஒரு ஆளை தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரும் அதை கையாளக்கூடாது அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த பொது தகவல் அலுவலர் வந்து மனுதாரருக்கு தகவல் அனுப்புகிறப்ப அவரோட பேர், பதவி, முகவரி, அலுவலக தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் குறித்த விவரங்களையும் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்று இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பல்வேறு முக்கிய செய்திகளை கொண்டுதான் அந்த சுற்றறிக்கை வெளிவந்திருக்கு. இங்கே இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் 44 இடங்களில் தமிழ்நாட்டினுடைய பெயர் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள், பல்வேறு சாதனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தொழிற்சாலை, தனிநபர் சராசரி போன்றவற்றில் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது என்பதை கூறியிருக்கிறது. சென்னை மாதவரத்தில் 200 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்ற வேலைவாய்ப்பு முகாம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. வாய்ப்புள்ள தோழர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு கடைசி செய்தியாக தமிழ்நாட்டில் மேலும் 6 தொழில் மகளிர் விடுதிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமாக 1200 பெண்கள் பயனடைவார்கள் என்பது இந்த செய்தி. ரொம்ப தொழில் மகளிர் விடுதியை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் 1933 எழுதியிருக்கிறார். ரொம்ப அது வந்து இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்துக்கு பக்கம் இன்னும் ஏராளமான செய்திகள், உரத்து சிந்திக்க வேண்டிய செய்திகள். தொடர்ந்து விடுதலை படிப்போம், பரப்புவோம், உரத்து சிந்திப்போம், புதிய உலகை படைப்போம். நன்றி.